Hey everyone, welcome to this video. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சில சக்ஸஸ்க்கான டிப்ஸ் அண்ட் ரூல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே நம்ம லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே கோல்ஸ் எல்லாம் வேற வேறையாக இருந்தாலும், ஆனால் நம்ம போகிற அச்சீவ் பண்ணுற பாத் வேற வேறையாக இருந்தாலும், நம்ம அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயம்லாம் பண்ணுவோம்ல, அது எல்லாமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சின்ன வயசுலேருந்து நமக்கு ஒவ்வொரு ஏஜ்லேயும் ஒவ்வொரு கோல் இருந்திருக்கும். அதை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளவோ போராடி இருப்போம், அச்சீவும் பண்ணியிருப்போம், சந்தோஷமும் பட்டிருப்போம். ஆனால் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஒவ்வொரு கோல் நீங்கள் செட் பண்ணும்போதும் அதை அச்சீவ் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 5 கோல்ஸ் உங்களுக்கு உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் முதல் விஷயம், ஒரு டாஸ்க் எப்போவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அது எதுனாலையோ நமக்கு ஒரு பிரேக் விழுந்துரும், இல்லை அதை நிறுத்திட்டு ஒரு 2 டேஸ் அந்த மாதிரி வந்துட்டு கேப் விழுந்துரும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணவே கூடாது. அதை அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. ஒரு டாஸ்க்கை ப்ரொக்ரெசிவாக எடுத்துகிட்டு போகிறது மோட்டிவேஷனில் கிடையாது. நீங்கள் எப்போ அதை வந்துட்டு திரும்ப 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 ரீஸ்டார்ட் பண்ணாமல் அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்களோ அதில் தான் இருக்குது. ஸோ எப்பவுமே ஒரு டாஸ்க்கை திரும்ப திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு டைமும் வேஸ்ட் ஆகுது, ரிப்பீட்டட் பிஹேவியராகவும் இருக்கும். ஸோ இதுவே ஒரு பெரிய ஹர்டலாக இருக்கும் நீங்கள் ஒரு கோலை அச்சீவ் பண்ணும்போது. செகண்ட் சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மேக் டெசிஷன் பிஃபோர் யூ மேட் தெம். அதாவது இப்போ ஒரு டெசிஷன் நம்ம எப்போல்லாம் எடுப்போம் அப்படின்னா, நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கும்போது, இமோஷ்னலாக ஃபீல் பண்ணும்போது, கோவமாக இருக்கும்போது ஒரு டெசிஷனை டப்பு டப்புன்னு எடுத்துருவோம். ஆனால் அந்த மாதிரி நம்ம டெசிஷன்ஸ் எடுக்கக்கூடாது. எப்படி டிசைட் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல உங்களோட ப்ரியாரிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. தென் உங்கள் பவுண்ட்ரிஸ் என்னங்கிறத செட் பண்ணுங்க. அடுத்தது உங்களோட டெய்லி நீட் என்ன, நீங்கள் என்ன, உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்க. அடுத்தது உங்களால் விட்டே கொடுக்க முடியாது அப்படின்னு யோசிக்கிற விஷயத்த நினச்சி பாருங்க. ஸோ இதெல்லாம் திங்க் பண்ணி தான் ஒரு டெசிஷன் மேக்கிங் நீங்கள் எடுக்கணும். உங்கள் டெசிஷனை என்னென்னு முன்னாடியே நீங்கள் யோசிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த எக்ஸிக்யூஷன் சூப்பராக இருக்கும். மூணாவது, ரைஸ் யுவர் ஸ்டாண்டர்ட்ஸ் நாட் யுவர் கோல். இங்கே எல்லாராலையும் பெரிய பெரிய கோல்ஸ் எல்லாம் செட் பண்ண முடியும். பெரிய பெரிய கோல்ஸை வந்துட்டு இதுதான் என் கோல் அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுக்க முடியும். ஆனால் யாராலையும் அவங்கவுங்க ஸ்டாண்டர்ட்ஸை ரைஸ் பண்ண முடியாது. அது ரொம்பவும் சிரமப்படுவாங்க. இப்போது ஸ்டாண்டர்ட்ஸ்னா எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா, இப்போ நான் வந்து ஃபிட் ஆகணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். திஸ் இஸ் மை கோல். இப்போ என்னோட ஸ்டாண்டர்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, அட்லீஸ்ட் டெய்லி 10 மினிட்ஸ் நான் ஒர்க் அவுட் பண்ணணும். இதுதான் என்னோட ஸ்டாண்டர்டாக இருக்கணும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். திஸ் இஸ் மை கோல். அண்ட் என்னோட ஸ்டாண்டர்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, நான் வந்து தேவையில்லாத விஷயத்துல, என்ன ட்ரைன் பண்ணுற விஷயத்துல, எந்த விஷயத்துலையும் நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரொம்ப நான் ப்ராமிசிங்காக இருக்கணும். இதுதான் என்னுடைய ஸ்டாண்டர்ட். என்னைக்கு நீங்கள் உங்களோட ஸ்டாண்டர்டை சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களோட ஐடென்டிட்டி மாறும். இந்த ஐடென்டிட்டி மாறும்போது உங்களோட ரிசல்ட் சூப்பராக இருக்கும். ஃபோர்த் ஒன், டோன்ட் சேஸ் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வாய்ப்புகள் தான் நம்மளை தேடி வரணும், வாய்ப்புகளை தேடி நம்ம போகக்கூடாதான். ஸோ இது நிறைய இடத்துல எல்லாருமே கேட்டிருப்போம். அது கரெக்டு தான். என்ன அப்படின்னா, எப்பவுமே நம்ம ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிக்கும் போது நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளை தேடி வரும். எப்போ நம்மளை இன்டர்னலாக நல்லா டெவலப் பண்ணிக்கிறோமோ அப்போ நமக்கு எல்லாமே அட்ராக்ட் ஆகி வரும். ஸோ இதுதான் கான்செப்ட். அஞ்சாவது விஷயம், ப்ரொடக்ட் யுவர் மைண்ட். இந்த மைண்ட் இருக்குல்ல, இதுதான் நமக்கு டிசிப்ளின், கான்ஃபிடென்ஸு, க்ரியேட்டிவிட்டி, எந்த திசையில் நம்ம போகணுங்கிறது முதற்கொண்டு நமக்கு டிசைட் பண்ணி சொல்லிடுது. ஸோ இந்த மைண்டை நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்ல, நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும், நல்ல விஷயங்களை பார்க்கணும். நமக்கு எது நமக்கு மைண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்குதோ அதை தான் நம்ம கடைப்பிடிக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நிறையா நெகட்டிவ் திங்கிங், அப்புறம் நிறையா காசிப்ஸ், நிறையா நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். தேவையில்லாத கம்பேரிசன். ஸோ இதுதான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாத்தையுமே நம்ம நிறுத்திட்டோம்னா நம்ம மைண்டே சூப்பராக மாறிடும். நம்ம வாழ்க்கையிலையும் ஜெயிச்சிடலாம். ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த 5 ரூல்ஸ் தான்.
ஸோ இது நீங்க கரெக்ட்டா, ப்ராப்பரா இந்த சிம்பிளான விஷயங்கள ஃபாலோ பண்ணீங்கனாலே நெறைய சேஞ்சஸ் வரும். ஸோ கண்டிப்பா இத ட்ரை பண்ணிட்டு, உங்களுக்கு இது சேஞ்ச் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நெறைய வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லைக்கும் பண்ணிருங்க. ஷேரும் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.